நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். கடந்த 7 மாதங்கள் பல விஷயத்தில் நீ தோல்வி கண்டிருந்தாலும் இந்த 8வது மாதம் ஒரு தோல்வியின் மாதமா அல்ல, இது ஒரு ஜெயத்தின் மாதமாய் மாற வேண்டும் என்பதுக்காய் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். அப்ப நீ எவ்வளவா நீங்கள் துதிக்க போறீங்களோ அவ்வளவா உங்களோட வாழ்க்கையில ஆவியிலே ஒரு பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமே? இதை தொடர்ந்து அநேக வார்த்தைகள் இது முன்னும் பின்னுமாய் பல காரியங்களை கர்த்தர் சொல்லிக்கிறார். பட் இது எல்லாவற்றையும் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. ஆனால் அதில் 3 வம்சத்தாரை குறித்து ஆண்டவர் சொல்லுறார். ஐ லவ் தட் நேம். அந்த 3 வம்சத்தாரை இன்றைக்கு உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்று யூதா வம்சத்தார். யாரு? யூதா வம்சத்தார். 2வதாக யோசேப்பின் வம்சத்தார். 3வதாக எப்ராயிமர். ஆமென். இந்த 3 பேர்களை இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் இருந்தாலும் தீர்க்கதரிசியாகி சகரியாவின் மூலமாக இந்த 3 கூட்டத்தாரை தேவன் விசேஷப்படுத்துகிறார். நான் அதுதான் யோசித்தேன். அப்போ இந்த 3 கூட்டத்தாரின் அனுபவங்கள் நமக்கு இருக்குமானால், அந்த 3 கூட்டத்தாராய் நாம் இருப்போமானால், தேவன் இந்த 3 கூட்டத்தாருக்கு வாக்கு பண்ணினவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அதில் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது யூதா வம்சத்தாரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் அவர்களை பலப்படுத்துவேன். God will strengthen them. அப்போ இந்த புதிய மாதத்தில் யூதாவை அல்லது யூதா வம்சத்தாரை தேவன் நமக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த 12 கோத்திரங்கள் இருந்தாலும் ரூபன் முதலாவது கோத்திரமாக ரூபன் வந்து அது கீழாக அநேக கோத்திரங்கள் வந்தாலும் அந்த அவர்கள் பாளையமாய் புறப்படும் போது ஒரு நாள் மோசே பார்த்து கேட்குற, ஆண்டவரே 12 கோத்திரங்கள் இருக்கிறது, பெரியவன் வந்து யாரு? ரூபன் பெரியவனாக இருக்கிறான், பெஞ்சமின் இளையவனாக இருக்கிறான். இந்த 12 கூட்டத்தரை எப்படி வரிசைப்படுத்துவது? யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்டு இல்லையா? எப்படி வரிசைப்படுத்துவது? யார் முன்னாடி போகணும், யார் பின்னாடி போகணும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட போய் மோசே கேட்குறான். அப்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, 4ஆம் வம்சத்தை அந்த அட்டவணையிலே 4வது நபராய் வருகிற யூதாவை பார்த்து சொல்கிறார், நீ யூதாவை முன்னாடி அனுப்பு. யாரை முன்னாடி போட்டோம்? இந்த யூதா, he is the person who always have to stand first. அவன் தான் முன்னாடி நிற்கணும், அவனை தான் மற்ற எல்லாரும் பின்பற்றி போகணும். அந்த யூதாவை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி அனுப்பினால்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவர்கள் எல்லாம் என்ன ஆகும்? செவையாகும், தடைகள் எல்லாம் நீங்கும் இல்லையா? யூதாவை முன்னாடி வைக்க சொல்கிறார். அப்படின்றால் மோசேக்கு எதுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. இவன் கேட்டது, ஆண்டவரே என் சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒவ்வொரு நாளும் என்னை குட்டி கொண்டிருக்கிற சாத்தானுடைய முள்ளாக இருக்குது, அது என்னால் உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியல, என்னால் உற்சாகமாக ஜெபிக்க முடியலை, என்னால் உற்சாகமாக செயல்பட முடியல ஆண்டவரே, இந்த முள் என்னை குத்தினே இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி செஞ்சு இருக்கணும்? ஆக்சுவலி என்ன செஞ்சுருக்கணும்? காலில் முள் குத்துனா என்ன பண்ணுவீங்க? கேட்கல, அதை எடுத்து போடணும். ஆனால் கர்த்தர் முள்ளை குறிச்சே பேசலை. இவன் முள்ளை குறித்து பேசுகிறான், இவன் சாத்தானை குறித்து பேசுகிறான், அதை எதை குறித்து சட்டையே பண்ணலை. அது அவன் சொன்னதை ஒரு பொருட்டாவே கர்த்தர் எடுக்கலை. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, என் வேலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. அப்போ அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் பவுல்கிட்ட சொல்லிட்டு போய், நீ முள்ளை குறிச்சா, நீ உலகத்தில் இருக்கிற வரைக்கும் 1000 முள் உனக்கு இருக்கலாம், ஆனால் முள்ளை எடுன்னு சொல்லி ஜெபிக்காத, அந்த முட்களின் பாதையிலே நடக்கக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. Christian life, it is not something God is going to take you out of that problem.
பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே தூக்கி விடுகிற வாழ்க்கை அல்ல, அந்த பிரச்சனைக்கு ஊடாக உன்னை ஜெயமாய் நடத்துகிறப்பா. அல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் வந்தபோது சிவந்த சமுத்திரத்தை அவர் மாற்றி விடலை, யோர்தானை அவர் மாற்றி விடலை, எதையும் மாற்றலை, எல்லாம் இருக்கிறபடிதான் இருந்தது. ஆனால் அதுக்கு ஊடாக நடந்து செல்வதற்கு கர்த்தர் பலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்று கொடுக்கிற முதலாவது காரியம் சொல்றாரு, tell to my people that I will strengthen them in this month. இந்த மாதத்தில் அவர்கள் கடந்து வருகிற பாதையில் ஒரே சிம்பிளாக சொல்லிட்டேன், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும், ஐ லவ் தட் வேர்ட். சில பைபிள் எல்லாம் சில இடத்துல ஆனாலும் என்ற வார்த்தை வரும்போது, ஆனாலும் ஆகிலும் இதெல்லாம் வரும்போது ஒரு கோடிட்டு பார்க்கணும், ஏன் ஆகிலும் வருது, ஏன் ஆனாலும் வருது. அப்போ சொல்றாரு, உலகத்திலும் உபத்திரம் உண்டு, நீங்கள் என்ன செய்யுங்க, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இங்கே பவுல் மிக்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யூதாவை இந்த யூதாவின் அனுபவத்தை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் இந்த யூதாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ யூதா என்றால் என்ன எல்லாம் தெரிஞ்சுதான். ஜூடா மீன்ஸ் பிரைஸ். யூதா என்றால் என்ன? சத்தமா, அதாவது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். யூதா என்றால் துதி. சொல்லுங்க சத்தமா. இது இந்த வண்டி ரொம்ப நாள் போடுற வண்டி போல தெரில, நீங்கள் சொல்கிறத பார்த்தா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், 1ஆம் தேதியே சத்தமாக சொல்லுங்கள், வாய் தந்த. யூதான்றா என்ன? துதி. கர்த்தர் சொல்லி, இந்த நீங்கள் கடந்து போகிற பாதைகளிலே தடைகள் வரலாம், கடந்து போகிற பாதைகளிலே பாடுகள் வரலாம், கடந்து போகிற பாதைகளை எதிர்ப்பு, இதெல்லாம் உலகத்தில் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஒன்று. ஒருபோது God will never remove anything from us, but rather than removing the things, கர்த்தர் நம்மை விட்டு காரியங்களை அவர் விலக்கி விடுகிறதை விட அதன் ஊடாய் நம்மை ஜெயமாக நடத்தணும். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லி, இந்த மாதம் என் பலன் உங்களுக்கு பூர்ணமாய் தேவன் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமாம். அது உட்காந்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கன்னு ஜெபிக்கலாம் வேண்டாம், நீங்கள் துதிக்க ஆரம்பித்தாலே போதும். அல்லேலூயா. இந்த மாதம் நல்ல கர்த்தரை துதிங்க. நீங்கள் யூதாவாக இருந்து பாருங்கள், கர்த்தரை துதிக்கிறவளாக இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தேவன் எப்பேற்பட்ட மலைகளையும் இல்லையா. அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? அந்த செருபாபேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இதே சகரியால் தான் நினைக்கிறேன். சொல்லப்பட்டது, உயர்ந்த பர்வதமே நீ எம்மாத்திரம். அது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. தோல்வி ஒருவேளை கடந்த 7 மாதங்கள் பல விஷயத்தில் நீ தோல்வி கண்டிருந்தாலும் இந்த 8வது மாதம் ஒரு தோல்வியின் மாதமா அல்ல, இது ஒரு ஜெயத்தின் மாதமாய் மாற வேண்டும் என்பதுக்காக கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். அப்போ நீ எவ்வளவா நீங்கள் துதிக்க போறீங்களோ அவ்வளவா உங்களோட வாழ்க்கையில் ஆவியிலே ஒரு பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 2வது சொல்லும்போது 2வது வம்சத்தார் யார் சொல்லுங்க? யாரு? யோசேப்பு வம்சத்தார். அங்க சொல்கிறாரு, யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பின் வம்சத்தாரை நான் என்ன செய்வேன்னா ரட்சித்து. பட் ஐ டெல் யூ சம்திங், இந்த யோசேப்பின் வம்சத்தாரை குறித்து யோசிக்கும் போது இவனுடைய பெயர்களை அர்த்தத்தை தான் நான் பார்த்தேன். இந்த யோசேப்பு என்கிற பெயர் ராகேல் வைக்கும்பொழுது அவள் ஒரு காரியத்தை சொல்லி அந்த பெயரை வைக்கிறான். எடுத்து வாசிங்களேன். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை தான் சொல்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய The book of Genesis chapter 30, 30ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 23, 24 வாசிங்க. நல்லா சத்தம் வாசிங்க. ஆபல் கர்ப்பவதியாகி என்ன செய்தாரா? ஒரு அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். நம்பர் 1. 2வது, அவளுக்கு செவி கொடுத்தார். 3வது, கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். 4வது சொல்லுகிறது, என் தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார். இது சொல்லுவது ஒரு ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பின் வம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, யோசேப்பின் வம்சத்துக்குரியதான அந்த அனுபவத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தருவாராம். ஆமென். அப்போ யோசேப்பு கர்த்தர் அடையாளப்படுத்த இந்த மாதம் யூதாவை மாத்திரமல்ல, உங்களை யோசேப்பை கர்த்தர் வைக்க போகிறார்.
ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு குறித்து யோசேப்பினுடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் God shall add. தேவன் உங்களை என்ன செய்வார்? பெருகப்படாது. அந்த வசனத்திலே வாசிக்க பாருங்க. அது அடுத்த ஒரு வார்த்தை, அது ரொம்ப அருமையான வார்த்தை. 24 வசனம் வாசிங்க. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தரு. அந்த ஒரு குமாரனை விட்டுருங்க. இன்னும் குமாரனை விட்டுருமா? ஒரு குமாரனை விட்டுருங்க. இன்னும் கர்த்தர் எனக்கு தருவார். ஒரு ஆமென் சத்தமா. வாட் a beautiful word. அந்த வார்த்தையிலே கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யோசேப்பு வம்சத்தாரை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த யோசேப்பின் அனுபவம் என்ன? முதலாவது கர்த்தர் சொல்றாரு, தேவன் நினைத்தருளினதுக்கு அடையாளம். இளையாளுக்கு அவ பாட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்துனே வரா. இவளுக்கு பிள்ளையே இல்லை. இவள் என்ன செய்கிற? இவளுக்கு பிள்ளை பெறாததாலே தன்னுடைய வேலைக்காரியை அல்லது தன்னுடைய யார் அவர் தன்னுடைய தாதி பெண்ணை என்ன செய்கிறாள்? கொடுத்து விடுறாள். நீ அட்லீஸ்ட் இவள் மூலமாவது என்ன செய்யட்டும், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் என்று சொல்லி கொடுத்து விடு. ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காலுக்கு ஃபஸ்ட்டு லேயாளுக்கு குழந்தை பிறக்குது. இவளுக்கு பார்க்குறா, அவளுக்கு குழந்தை பிறந்தனே இருக்குது. இவளுக்கு ஒன்றுமே சொல்லுங்களேம்மா, ஒன்றுமே நடக்கலை. அவள் வருஷம் ஒன்று என்ன பண்ணுறா? ப்ரொடக்ஷன் வந்துனே இருக்குது. ஃபஸ்ட்டு இவளை என்ன செய்கிறாள்? தானே நிறைய பிள்ளைகளை 4 பிள்ளைகளை பெற்றுட்டா. இப்போ பார்த்தா இதுக்கு செட் ஆக சொல்லிட்டு தன் வேலைக்காரியாகிய பில்காலை கொடுத்துட்டா. பில்காலுக்கு குழந்தை பிறகுது. ஆனால் யாருக்கு பிறக்கலை? கேட்கலையா? யாருக்கு? ராகேலுக்கு பிறக்கவே இல்லை. அவளோட வாழ்க்கை ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பை கர்த்தர் அவள் வாழ்க்கையில் கொடுக்க காரணம், வேதம் சொல்லுவது கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களை கர்த்தர் சொல்கிறார், உங்களை கர்த்தர் நினைத்தருளுவார். உங்கள் குடும்பத்தை அவர் நினைத்தருளுவார். உங்கள் பிள்ளைகள் அவர் என்ன செய்வார்? நினைத்தருளுவார். அப்போ அவர் நினைத்தருளினால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? 23 வசனம் சொல்லுகிறது, உன் நிந்தை நீக்கி விடுவார். என்னவாக நீக்குவாரா? சத்தமாக சொல்லுங்களேன். உங்கள் நிந்தை, உங்களுடைய அவமானங்களை, ஒருவேளை கடந்த 7 மாதங்கள் பல்வேறு நிலைகளில் நீ நிந்திக்கப்பட்டு பல்வேறு காரியங்களில் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கலாம், ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஒருவேளை இனஜன பந்துக்கள் முன்பாக இருக்கலாம், ஸ்நேகத்துக்கு முன்னாடி இருக்கலாம். எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு அது நிமித்தமாய் குறுகி போயிருக்கலாம். ஆனால் யோசேப்பின் வம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று கர்த்தர் சொல்லுங்க, உன்னுடைய நிந்தையை இந்த மாசம் நான் அகற்றி போடுவேன். ஹல்லேலூயா. நிந்தை ஒன்று விட்டு அகற்றி போடப்படும். எந்த ரீதியான ஒரு நிந்தையாக இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களை கர்த்தர் ஒவ்வொரு இடமாக கொண்டு வரும்போது கில்காலில் வந்தவனை கர்த்தர் நிறுத்திட்டாரு. மோசேட்ட சொல்கிறாரு, கில்காலை எல்லாம் நிறுத்து. கில்காலில் வழியில் பிறந்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து வந்தவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. ஆனால் வழியில் பிறந்த பிள்ளைகள் என்ன செய்யப்படலை? விருத்த சேதனம் பண்ணப்படலை. கில்காலில் நிறுத்தினாங்க. கில்கால் என்றால் நிந்தை புரட்டப்பட்ட இடம். என்ன இடம்? சத்தம் இல்லை. நீங்கள் சொன்னால் தான் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். இல்லைன்னா வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட்டு தான் இருக்கணும். அது வாய் தந்து சொல்லுங்க. என்ன இடம்? நிந்தை புரட்டப்பட்ட இடம். இந்த மாதம் உங்களை கர்த்தர் கில்காலுக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. நீங்கள் சுமந்து வந்து சில நிந்தைகள், சில அவமானங்களை அழுக்கை துடைத்து போடுகிறதை போல அவர் துடைத்து போடுவார். அப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் முதலாவது காரியம், அவர் நினைத்தது மாத்திரமல்ல, நிந்தையை அவர் என்ன செய்கிறார்? புரட்டி போட்டு, அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை, இன்னும் கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் இந்த வார்த்தை வாழ்க்கை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னும் சில ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் வரும். இது வரைக்கும் 7 மாதம் கிடைச்சதோடு நின்றாதீங்க. கர்த்தர் சொல்ல இன்னும், எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தை, அருமையான வார்த்தை சொல்லுங்க. இன்னும் கர்த்தர் பக்கத்து வீட்டுக்காரனை கொடுப்பார். ஆமென். அப்படியா? இல்லை, இன்னும் கர்த்தர் அந்த சிஸ்டருக்கு கொடுப்பார். அப்படியா?
இல்லை, இன்னும் கர்த்தர் எனக்கு. அந்த எனக்கு சத்தமாக அதை சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். என்ன சாம் பிரதர் யாருக்கு? எட்வின் பிரதர் யாருக்கு? ஜேக்கப் பிரதர் யாருக்கு? எனக்கு 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 தருவார் ராஜா. யாருக்கு தருவார்? இதோ டெய்லி சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவனுக்கு தெரியுமா உங்களுக்கு? The word has a life. When you speak that word, when you proclaim that word, when you pronounce that word has a life. நீங்கள் சும்மா இதெல்லாம் விளையாட்டு இல்லை. நான் சொல்லும் போது நீங்கள் சொல்ல வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் சொல்ல 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 அந்த வார்த்தைக்குள்ள ஜீவனை தேவன் பிரவேசிக்க பண்ணுவார். அது தேவன் எத்தனை அடையாளத்தை சொல்லிக்கிறார் இல்லையா, எத்தனை காரியத்தை. அதில் அவர் பேசினார், சொன்னார், உண்டாக கடவுது சொன்னார், உண்டாயிற்று. இந்த மாதம் நீங்கள் பேச போறீங்க. வீண் வார்த்தை பேசாதீங்க, கேலி கதையை பேசாதீங்க, கிண்டலை பேசாதீங்க, குறைய பேசாதீங்க, என்ன வேணா பேச. நீங்கள் உங்களோட வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் தேவன் எனக்கு கொடுப்பார். இந்த மாதம் கர்த்தர் கொடுப்பார். என்ன பைத்தியக்காரி போல பேசின கொடுப்பார். என்னத்தை கொடுப்பார்? எல்லாத்தையும் கொடுப்பார். அதை ஏற்கனவே கொடுத்து இல்லை, இன்னும் கொடுப்பார், இன்னும் கொடுப்பார். ஆசீர்வாதத்தை இன்னும் கொடுப்பார், கிருபைகளை இன்னும் கொடுப்பார், அபிஷேகத்தை இன்னும் கொடுப்பார், நன்மையை இன்னும் கொடுப்பார். ஆமென், இன்னும் கொடுப்பார். இதுதான் யோசேப்பு வம்சத்தாருடைய ஆசீர்வாதம். நீங்க யூதாவா இருந்த கர்த்தரை துதிங்க, யோசேப்பா இருந்து நீங்க பேசுங்க. என் தேவன் என் தேவனால் நிலைத்தரப்படுகிற கூட்டம் யோசேப்பின் கூட்டம். ஆமென். தேவனால் நிந்தை நீக்கப்படுகிற கூட்டம் யோசேப்பின் கூட்டம். மாத்திரமல்ல, தேவன் இன்னும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆட். அதுதான் அந்த பெயருடைய அர்த்தம். யோசேப் என்றால் God shall add. கர்த்தர் இன்னும் என்ன செய்வாராம்? கூட்டி வழங்குவாராம், இன்னும் கர்த்தர் தருவாராம். தமிழ் ரொம்ப அழகாக சொல்லப்படுது, கிரேஸ் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். கிருபையினால் இனிமையான வாழ்க்கையாம். யோசேப் என்றால் கிருபையினால் இனிமையான வாழ்க்கை. அல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு பக்கத்தில் உங்கள் மேலே வர வர உங்கள் வாழ்க்கை இனிமையாய் மாறும். சிலது பார்த்துக்கிறீங்களா, எப்போ பார்த்தாலும் புலம்பினே இருக்கும். என்ன செய்வாங்க? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள், புலம்பாத. ஏம்மா இப்போ எழுதாதம்மா, பக்கத்தில் சொல்லுமா, 2 சைடில் லெஃப்ட் ரைட்லாம் சொல்லுங்கள். என்ன செய்யாத. ஜேக்கப் அமைதியாக்கிறாங்க, என்னத்துக்கு வம்பு. சும்மா இருக்கிறவங்களை தட்டி எழுப்பக்கூடாது இல்லையா? என்னவா சரவணன், என்ன சொல்லப்பட்டது? புலம்பாத. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, புலம்பாதீங்க. கிருபையினாலே இனிமையான வாழ்க்கை இந்த மாதம் உண்டு. கிருபையினாலே இனிமையான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த மாதம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்ததாக சொல்லும் பொழுது, இது நான் சொன்ன இதுக்கே எனக்கு டைம் ஓடிடும், இன்னும் நான் வாக்கு தத்துவத்துக்கே நான் வரல. ஆனால் இந்த யோசேப்பு வம்சத்தாரை குறித்து கர்த்தர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்ல தெரியுமா? நான் அவர்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், அவளை நிலைக்க பண்ணுவேன். என்ன செய்வேன்னா, அவளை நிலைக்க பண்ணுவேன். அப்போ தேவன், இதுக்கு நான் பேருக்குரிய அர்த்தத்தை தான் சொன்னேன். ஆனால் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை என்ன தெரியுமா? திரும்பவும் உன்னை என்ன செய்வேன். தேவன் உன்னை ஒரு ஸ்தலத்தில் ஆக்கி வச்சிருந்தார். ஆனால் சில சூழ்நிலைகள் அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை திரும்ப, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திரும்ப கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு திரும்ப என்கிற ஒரு வாழ்க்கை. அகெயின் 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 முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. திரும்ப அதே கிருபைகளை கொடுத்து, அதே அபிஷேகத்தை கொடுத்து, அதே பலத்தை கொடுத்து, அதே நிலையில கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு நிறுத்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைசாலையில் இருந்தபோது சுயம்பாகியும் பானபாத்திரக்காரன் 2 பேரும் 2 சொப்பனத்தை காட்டுறாங்க இல்லையா? அவன் பானபாத்திரக்காரன் வந்து சொல்கிறான், யோசேப்பே நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? இது போல் நான் ராஜாவுக்கு என்ன பண்ணுறேன், திருப்பி அந்த திராட்சை ரசத்தை எனக்கு அவங்க ராஜாவுடைய கோப்பையில் பாத்திரத்தில் நான் பொழிந்து ராஜாவுக்கு நான் கொடுக்குறேன் என்று சொல்லி 3 கொலைகள் இருந்தது. அவர் சொல்கிறாரு, யோசேப்பு இது என்ன தெரியுமா? இன்னும் 3 நாளுக்குள்ள சொல்லுங்கள், சத்தம் இல்லையே,
நீ 3 நாள்னா 3 நாள் ஆகும். நீ அமைதியாக இருந்தேன்னா அது 3 வருஷமாக மாறிடும். இதெல்லாம் விளையாட்டான விஷயம் இல்லை. சொல்லுங்கள். சும்மா வாய் 3 ஊமை போல் இருக்காதீங்க. ஊமை ஊரை கொடுக்காம வீட்டுக்கு எடுக்கின்ற கதையாக இருக்கக்கூடாது. வெள்ளை வாய் தரங்க. எத்தனை நாள் சொல்ல முடியாது? 3 நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் வச்சுருப்பார். 3 நாள் ஏதோ ஒரு காரியம் நன்மை உங்களுக்கு தேடி வரும். அதனால் கர்த்தர் சொல்லும்போது வாயை திறந்து சொல்லணும். யோசேப்பு சொல்கிறான், இன்னும் 3 நாளுக்குள்ள ஏமே ராஜா உன் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு 3 நாளாக இருக்கலாம், ஒருவேளை 3 வாரமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று கர்த்தர் திரும்ப உன் தலையை என்ன செய்வார்? உன் தலையை ராஜா உயர்த்தி திரும்ப உன்னை உன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, யோசேப்பு வம்சத்தாரை நான் என்ன செய்வேன்? அவளை நிலைக்க பண்ணுவேன். திரும்ப அவளை அதெல்லாம் சொல்லிக்க நேரம் இல்லை. திரும்ப நிலைக்க பண்ணுவேன். லாஸ்ட்டில் மாத்திரம் சொல்லி முடிச்சுறேன். கடைசியாக சொல்லும்போது இப்ராஹிம், யாரை கொச்சி? எப்ராஹிம். இங்கே ஒருத்தர் வாசித்தார் கீபோர்டு. உன் பேர் என்ன அழகாயிட்டு இருக்கிறான் இப்போல்ல. எப்ராஹிம் பேர் என்ன? எப்ராஹிம். நல்ல கிருபை பெற்றவங்களாம் வந்து பூனை போல் வந்து பின்னாடி உட்காந்துட்டு ஆமேபத்தில் போயிடக்கூடாது. இனி நல்லா என்ன செய்யணும்? இந்த மாதம் 10 நாள் உபவாசத்துக்கு என்ன செஞ்சணும்? நீ தான் நான் ஈவினிங்கில் கீபோர்டு வாசிக்கணும். ஓகே, குட். என்ன சொன்னேன் நான் இப்போ? அந்த அதை இப்போ அவனை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்ராஹிமை குறித்து கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் என்ற வார்த்தை ரொம்ப அருமையாக, அதுவும் அதை தான் சொல்லப்படுது. பலுக பண்ணினார். என்ன பண்ணாரா? சொல்லுங்க. பலுக பண்ண, பெருக பண்ணினார். அல்லேலூயா. இந்த தேவன் உலகத்தில் கொடுத்த முதல் ஆசீர்வாதத்தை நீ பலுகி பெருகி, அதுதான் தி ஃபர்ஸ்ட் எவர். மனுஷனை உண்டாக்கின உடனே தேவன் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ பலுகி பெருகணும். ஆமென், 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 ஆமென். பக்கத்தில் சொல்ல, நான் பழுக போகிறேன். அங்கே பாரம் போட்டு பக்கத்தில் என் முஞ்ச பார்த்துனுக்கிறேன். சொல்ல, பழுக போகிறேன், பெருக போகிறேன். பழுக போகிறேன், பெருக போகிறேன். டெய்லி இன்னிலேருந்து ஒரு 10 முறையாவது சொல்லுங்கள். நான் பழுக போகிறேன், என்ன பெருக போகிறேன். இல்லையா? நான் எல்லா விஷயத்துலையுமே ஆசீர்வாதத்தில் பழுக போகிறீங்க, பெருக போகிறீங்க. நன்மையில் கேட்கல, நன்மையில் பழுக போகிறீங்க, பெருக போகிறீங்க. கிருபைகளில் பழுக போகிறீங்க, உங்களுடைய சரீர சுகத்தில் பழுக போகிறீங்க. எல்லா ஆசீர்வாதத்திலும் செய்வீங்க. எப்ராஹிம் என்றால் ஃப்ரூட்ஃபுல், பழுகி பெருகுதல். அப்போ இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, யூதாவை பார்த்து சொன்னி பலப்படுத்து, உன்னை பலப்படுத்துவேன். யோசேப்பை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நினைத்தருளுவேன். மறந்துட்டீங்களா? அதுக்குள்ளேயே கேட்கல. நிந்தையை நீக்குவார். 3வது, உனக்கு இன்னும் உனக்கு கொடுப்பார். 4வது, யோசேப்பு என்றால் என்ன? God shall give, God shall increase. அப்போ எப்ராஹிம் கிட்ட வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை திரும்ப நிலைக்க பண்ண யோசேப்பு இல்லை, எப்ராஹிம் கிட்ட வரும்போது சொல்கிறாரு, உன்னை பழுகி பெருக பண்ண. ஐ டெல் யூ பேக்கேஜ். ஒரு டப்பா போட்டு, டப்பாக்குள்ளே எல்லா கேக்கு, மிட்டாய், சாக்லேட் எல்லாத்தையும் போட்டு கட்டி ஒரு மூட்டையாக கொடுக்கறத போல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மூட்டையை வாக்கு தத்தமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? யூதாவாய் கர்த்தரை துதிக்கணும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவன் கனி தருகிற திராட்சை கொடியாக இருந்தான். அப்போ 2வது, இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல கனி கொடுக்கணும். கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். எப்ராஹிமை குறித்து சொல்லும்போது அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். யாரானா அவன் அப்படி தானே சொல்லுது வசனம். அது எப்ராஹிம் குறித்து என்ன சொல்வது? இப்ராஹிமர் பராக்கிரமசாலியை போல் இருப்பார்கள், அவர்கள் இருதயம் களி கூறும், அவள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். வா, ஏன்னா இதெல்லாம் பேசினே போகலாம். அத்தனை so many beautiful promises there. இதெல்லாம் அப்படியே படிக்க அப்படியே உங்களோட இருதயத்தில் ஆவியில் படிச்சுட்டு வச்சுங்களேன், துள்ளி உங்களால் உட்காந்துடவே முடியாது. எவ்வளோ பெரிய வாக்கு தத்துவங்கள் எப்ராஹிமை குறித்து கர்த்தர் சொல்கிறார். உன் இருதயம் என்ன செய்யும்? களிக்கூர். அது எப்படி மதுபானத்தால் கழிப்பது போல
ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்டா அவன் தான் ராஜா இல்லையா? அவன்தான் ராஜா, அவன்தான். சில அனுபவம் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. என்ன, அந்த தண்ணியெல்லாம் என்னையோடு காலி பண்ணிடணும். இந்த 7ஆம் மாதத்தோடு அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இந்த மாதம் 8ஆம் மாதம் என்ன தண்ணி குடிக்கணும்? ஆவியில் ஜீவ தண்ணீரை குடிக்கணும். ஆமாம். எனக்கு அந்த தண்ணி வேணாம் ஃபஸ்ட்டு, பழைய தண்ணியே போதுன்னு ஆமை சொல்லுங்களேன். யாரும் இல்லை. சரிங்களா? அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணுறா பாரு. மதுபானத்தால் கழிப்பது போல் தண்ணி அடிச்சிட்டனா அவனை கண்ட்ரோல் பண்ண. போலீஸ்காரனையும் கூட அன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், கேரளாவில் ஒருத்தன் ஃபுல் தண்ணி. போலீஸ்காரன் அவனுக்கு மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுறான். ஏன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பிரச்சனை சொல்லிட்டு அவன் என்னமோ அந்நிய பாஷையில் பேசுகிறான். அவனுக்கு அவன் தான் ஒரு நாள் இப்போ இன்னொரு வாட்ஸ்அப் பார்த்தா ஒருத்தன் ஃபுல் தண்ணி வச்சுட்டு பஸ்ஸு வருது, பஸ்ஸை போய் நிறுத்திட்டான். நிறுத்திட்டு காலை தூக்கி பஸ்ஸில் நிற்க வச்சுட்டான்ப்பா, தூக்கி வச்சுக்கிட்டான். அவ்வளோ பெரிய பஸ்ஸு நிறுத்திட்டான்யா. எதை வச்சு? போலீஸ்காரன் கை நின்றாங்களும் நிற்க மாட்டான். ஆனால் இவன் போய் நின்று என்ன பண்ணான், கையை நிட்டுனா அது நின்றுச்சு, காலை தூக்கி பேனட்டில் வச்சுட்டான். பெரிய பஸ்ஸு. அப்போ தண்ணி அடிச்சு எவ்வளோ வெயிட் இருக்குதான்னு அப்படியே நிட்டோன்னா எல்லாம் ஊரே வேடிக்கை பார்க்குது. பஸ்ஸில் டிரைவர் அப்படியே கை கட்டின்னு உட்காந்துக்கிறான். இவன் ஒருத்தன் ஒல்லி, அவன் கொஞ்சம் வெயிட்டை வாட்ட சாட்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எலும்பு தொலும்பு ஓம வச்சு போலங்கிறான். ஆனால் அந்த தண்ணி அவ்வளோ வித்த காட்டுதான்னு பாருங்கள். அப்போ எங்கே கொண்டாந்து நிறுத்துறா பாருங்கள். மதுபானத்தால் கழிப்பதை போல இந்த மாதம் உங்களுடைய இருதயம் ஆவிலை களி கூறும்படி, உங்களுடைய இருதயம் மகிழும்படி கர்த்தர் கிருபை. கைகளை தட்டி நல்ல ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா.